கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். விழுப்புரம் புதிய பந்தவ சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது யோவான் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, சாட்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதை நான் வாசிக்கிறேன். அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் ஸ்நானகன் ஒரு விதத்தில் ஆண்டவராக இயேசுடைய சொந்தக்காராக இருக்கிறார். மாம்ச பிரகாரமாக அவர் இயேசுக்கு சொந்தக்காரர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் உலக பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு உலகத்தில் ஒரு விசுவாசிக்கு ஒரு பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுத்து அவர் பெரிய கிறிஸ்தங்கர் ஆகிட்டா, ஒரு பெரிய உலகத்தில் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டா, நாம் சொல்லுகிற காரியம், நான் தான் அந்த தம்பிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் தான் அந்த மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நான் தான் அந்த பெரிய பாஸ்டருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நம்ம பெருமையாக சொல்கிறோம். அது தப்பு இல்லை. ஆனாலும் அந்த வாய்ப்பை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஒருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அதுதான் தவிர அது பெருமையாக சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை. ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்கிறத காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை வரலாறு நாம் பார்க்கும்போது மனிதரில் காட்டிலும் அவர் கொஞ்சம் வித்தியாசமானவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், திபேரியு ராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்தில் 1ஆம் வசனம், பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியாகவும் ஏரோது காற்பங்கு தேசமாகி கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு காற்பங்கு தேசமாகிய இத்துரேயாவுக்கும் திரகோய நாட்டிற்கும் அதிபதியாகவும் லீசானியா காற்பங்கு தேசாதிபதியாகவும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராகவும் இருந்த காலத்தில் வனாந்தரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருக்கு மகிமை. இவன் சகரியாவின் குமாரன். கர்த்தருக்கு மகிமை உண்டாயிற்று. இந்த யோவான் அவன் சகரியாவின் குமாரன். அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அவன் சாப்பாடெல்லாம் வித்தியாசமாக இருந்தது. யோவான் ஸ்நானகனுடைய சாப்பாடும் வஸ்திரம் எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் அவன் நல்ல ஒரு உதாரணமாக இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா கூட அவன் ஆண்டவராக எப்போதும் உயர்த்துகிற ஒரு மனிதனாகவும் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனிதனாகவும் காணப்பட்டான். தன்னை எப்போதும் மேன்மைப்படுத்தி எந்த காரியமும் செய்யவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா கூட அவன் தன்னை எப்போதும் உயர்த்தினதே கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் தாழ்த்தி தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். அவனிடத்தில் ஏராளமான ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனிடத்தில் ஏராளமான ஜனங்கள் ஞானஸ்நானம் பெறும்படி வந்தார்கள். இன்றைக்கு ஒரு விசுவாசி சபையில் வரும்போது நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா நமக்கு ஆத்துமாக்கள் சபையில் வேண்டும். அவள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார், உங்கள் பாவத்தை மன்னிப்பார், உங்களை மாற்றுவார்னு சொல்லி நம்ம அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை அங்கீகாரம் பண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நம்முடைய உத்தரவாதம். ஆனால் யோவான் ஸ்நானகன் அப்படி அல்ல. அவர்களை கடிந்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அவர்களை பார்த்து கடிந்து கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரிடத்தில் வரும்படி வந்த ஜனங்களை பார்த்து அவன் சொல்லுகிற காரியம், விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொல்ல. அவன் 7ஆம் வசனம் பாருங்கள், நான் வாசிக்கிறேன். அவன் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்ல. இந்த விரியன் பாம்பை காட்டிலும் அந்த பாம்பு குட்டிகளுக்கு தான் விஷம் அதிகம். இப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவருடைய காரியத்தில் வழி நடத்தும்படி யோவான் ஸ்நானகன் அவர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு உபதேசம் பண்ணி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 3ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது, அவன் ஆண்டவருடைய காரியத்தில் ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்தான். வசனம் அப்படி நான் வாசிக்கிறேன். அப்போது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வி பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும்,
சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி வந்தான். ஆனால் அந்த யோவான் சானகன் வழி அல்ல, நான் வழி அல்ல, நான் ஆயத்த பண்ண வந்தவன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணும்படி வந்தான். கர்த்தருக்கு மகிமையுண்டார். ஆண்டவராகிய இயேசுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி சத்தியத்தை அறிவிக்கும்படி வந்தான். கிறிஸ்துவை பற்றி சொல்லும்படி வந்தான். ஆனால் அவன் சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தை, நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்லுகிறான். யோவான் சுவிசேஷம் நாம் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் அவன் கிறிஸ்து அல்லன்னு சொல்கிறான். கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்தானே தவிர இந்த யோவான் ஸ்நானகன் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்து அல்ல என்று சொல்கிறான். கர்த்தருக்கு மகிமையுண்டார். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். 28ஆம் வசனம். யோவான் பிரயோத்திரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். 27ஆம் வசனம். 28ஆம் வசனம். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவை பற்றி சொல்ல வந்து பிரசங்கியார், ஆனால் அவன் கிறிஸ்துவன் அல்ல, நான் கிறிஸ்துவ அல்ல என்று அவன் சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த 30ஆம் வசனத்தில் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் தன்னை தாழ்த்துகிறத நாம் பார்க்கிறோம். அவருடைய பாதரட்சின் வார அழுக்கிறத கூட நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த தாழ்மை நமக்கு வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மை எப்போது வருகிறதோ அப்போது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைக்கு அநேகருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்துகிறதே இல்லை. தாழ்மைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரமாக இருக்கும். அவங்களுக்கும் தாழ்மைக்கும் ரொம்ப தூரமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க தன்னை தாழ்த்தவே மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்கே தாழ்த்துறீங்களே இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில், ஆராதனையில், கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போதாவது உங்களை தாழ்த்த கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தன்னை உயர்த்தின மனிதனை குறித்து நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும்போது இந்த ஆயக்காரன் பரிசேயன் அவர் 2 பேரை குறித்து நாம் பார்க்குறோம். ஒருத்தன் பெருமையாக சொல்கிறார், நான் வாரத்தில் 2 தடவை உபாசிக்கிறேன், என்னுடைய வருமானத்திலெல்லாம் தசம்பாகம் தரேன், அவனை காட்டில் நான் நல்லவன் சொல்லி தன்னை குறித்தே பெருமையாக பேசினேன். ஆனால் ஆசீர்வாதம் யார் பெற்றுக்கொண்டதுன்னு பார்க்கும்போது தூரத்தில் நின்று மார்பில் அடித்து கொண்டான அந்த மனுஷன்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுக்கான வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், ஆயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம்பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அந்த ஆயக்காரன் ஜெபத்தை 13ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபை யாரும் என்றான். 14ஆம் வசனம். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். கர்த்தருக்கு மகிமையுண்டார். ஆகவே சிறியரிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். ஆகவே இந்த யோவான் ஸ்நானகன் சொன்ன வார்த்தை, அவர் தான் வழியை ஆயத்தப்படுத்தினார். பள்ளமெல்லாம் நிரம்பணும் வர ஜனங்களை பார்த்து, நாசம் எடுக்க வர ஜனங்களை பார்த்து விரியன் பாம்பு குட்டியிலேருந்து கடிந்து கொண்டான், வசனத்தை போதித்தான், நீங்கள் இப்படி இருக்கணும் உபதேசம் பண்ணினான். ஆனால் அவர் யோவான் ஸ்நானகன் சொல்கிறது, நான் வழியை ஆயத்தம் பண்ண வந்தேன், நான் உங்களுக்கு தண்ணியினால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னாடி ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு உயர்த்தி காண்பித்தார். கர்த்தருக்கு மகிமையுண்டார். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தங்களே உயர்த்தாதபடிக்கு கர்த்தரை நாம் உயர்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம உயர்த்த வல்லவராக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். நான் உதாரணமாக ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த என் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை நான் தூக்கி பிடிக்கும்போது என்னுடைய கைகள் உயர்த்தப்படும். இந்த வேத புத்தகத்தை நான் கீழே தாழ்த்தும் போது என்னுடைய கைகளும் தாழ்த்தப்படும். கர்த்தரை நாம் உயர்த்தும் போது கர்த்தர் நம்ம உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே யோவான் ஸ்நானகன் சொன்னது போல்
அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக ஒரு வசனத்தை நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். பிலிப்பியர் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறதான ஒரு காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் அவருக்கு உண்டான எல்லா மேன்மைகளையும் நஷ்டம்னு விட்டுட்டார். எல்லா சொத்துக்களையும் ஆண்டவராக விட்டார். எல்லா விதமான படிப்பு, எல்லா விதமான மேன்மையும் ஆண்டவராக இயேசுக்காக விட்டுட்டார். வசனம் சொல்லுகிறது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இன்றைக்கு அநேகர் நஷ்டமான காரியங்களெல்லாம் விடாதபடி அதை பிடித்துக்கிறோம். குப்பைகளை நம்முடைய தலைமையில் வைத்து நம்ம தலையை குப்பை தொட்டியாக மாற்ற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, யோவான் ஸ்நானகன் சொல்வதை கவனிங்க. அவர் பெருகவும் நான் சிறுக வேண்டும். இந்த அனுபவத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் நம்ம நிச்சயமாக உயர்த்துவார், நிச்சயமாக நம்ம மேன்மைப்படுத்துவார், நம்முடைய குடும்பத்தை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய வேலைகளை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய ஊழியத்தை மேன்மைப்படுத்துவார், நம்முடைய வியாபாரத்தை மேன்மைப்படுத்துவார். நாம் அவரை உயர்த்தும் போது நம்மை கர்த்தர் உயர்த்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். யோவான் ஸ்நானகன் சொன்னது போல, ஆண்டவரே நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் சொன்னது போல, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless you. பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அவர் சமூகம் நம் முன் சென்றதால் சேதம் இன்றி காத்து கொண்டார். அவர் சமூகம் நம் முன் சென்றதால் சேதம் இன்றி காத்து கொண்டார். சேதம் இன்றி காத்து கொண்டார். சேதம் இன்றி காத்து கொண்டார். பாதைகளில் பள்ளத்தாக்குகளில் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். நடத்தி வந்தார்.